என்ன எல்லாரும் வந்தாச்சு, நம்மால மட்டும் காணும். அநியாயத்துக்கு நம்ம கிட்ட இருந்து நம்மால பிரிச்சு வைக்கதே இந்த வீட்டுல உங்களுக்கு பொழப்பா போச்சுது. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. நான் ஒன்னும் அப்படி எதுவும் வேண்டாத வேலை பார்க்கலையே. ஒருவேளை பார்த்துருவேன்னு பிரிச்சு வச்சுட்டாங்களோ. கை வேற நம்மன்னு வருது, ஆளை காணும். சப்பா, இன்னைக்கு இந்த 2 பேரும் கையிலேயே பிடிக்க முடியாது. கண்டிஷன்லாம் நமக்கு மட்டும்தான். இவர மாதிரி யாராவது லவ் பண்ண முடியுமாயா? அவர் எனக்கு ஆர்டர் போட்டு என்ன பிரிச்சு வச்சிருக்காரு. அண்ணே, இவன் நின்றுக்காண்டி இறங்கி இந்த சில்லு வந்தால எனக்கு மரியாதை இல்லாம போய்கிட்டு இருக்கு. சரி இறங்க, நான் பாத்துட்டு இருக்காங்க. இல்லன்னு எனக்கு தெரியாது பாரு. என்னடி நினைப்போம், இறங்க. அண்ணே, நீங்க பொண்ணு பக்கம் வரீங்களா? என்ன நான் இல்லாமலா கேட்டேன்னு? அப்புறம் எல்லாரும் வந்தாச்சு. அப்படி எல்லாருமே யாருடா? எல்லாரும் தானே. நம்ம 12 பேர்கிட்ட போறோம், அதான் கேட்டேன். அண்ணன் ஆள் திரட்டிக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. நீ யார தேடுறன்னு தெரியும். அவ இங்க வர மாட்டா, நேரா பொண்ணு வீட்டுக்கே வந்துருவா. என்னடா சத்தம்? என் ஹார்ட் வெடிச்சிட்டு. வா, இதயமே வெடிச்சாலும் சரி, அவ பொண்ணு வீட்டுக்கு தான் வருவா, இங்க வர மாட்டா. சரிங்கண்ணே, நீங்க ஜோடியா ஒன்னா சுத்துங்கண்ணே. பரவாயில்லண்ணே, நீங்க போங்கண்ணே. பரவாயில்லண்ணே, நல்லா இருங்கண்ணே. வைத்தச்சலே இல்ல, சும்மா லைட்டா. பரவாயில்ல, நீங்க போங்கண்ணே. நீங்க 2 பேரும் ஜாலியா சந்தோஷமா. பரவாயில்லண்ணே, நல்லா இருக்குண்ணே. நல்லா இருங்கண்ணே, நல்லா இருங்கண்ணே. என்ன புதுசா எங்களை வாழ்த்துன மாதிரிலாம் இருக்குது? இல்லண்ணே, நீங்க நல்லா இருக்கணும்ண்ணே, நல்லா இருக்கணும்ண்ணே. சந்தோஷமா போயிட்டு வாங்கண்ணே. நானா எதுக்கு பொண்ணு பக்கம் வந்துகிட்டேன்? நீங்களாம் போயிட்டு வர வேண்டியதானே. அப்ப நீ பொண்ணு பக்கம் வரலையா? அங்க வந்துட்டா மட்டும் அங்கிருந்து நேரா அவ வீட்டுக்கு போறா. இதுக்கு நான் வந்துகிட்டு அப்படியே அங்க வச்சு பார்த்தாலும் அப்படி சேர விட்டுறிய பாருங்க. பரவாயில்ல, நீங்க ஜோடியா சந்தோஷமா போயிட்டு வாங்கண்ணே. நான் வீட்டெல்லாம் பாத்துக்கிட்டேனே, சாப்பு கணனும் போயிட்டு வந்துருந்தேனே. இங்கே ஏகப்பட்ட பிசினஸ் எல்லாம் கிடக்குது, நான் பாத்துக்கிட்டேனே. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கண்ணே, ஜோடியா போங்கண்ணே. அப்போ நீ வரல? வரலண்ணே, வரல. எங்க வீட்டுல பிசினஸ் எல்லாம் யார் பாக்குறது? உறுதியா சொல்லிட்டா வாரியா வரலையா? ஐயோ நான் வரலண்ணே, இந்த பிசினஸ் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குல்ல, நான் வரலண்ணே. சரி, அப்போ பெரிய என்ன சொல்லிடட்டுமா? சொல்லுங்கண்ணே, நான் வரலண்ணே. உறுதியா சொல்லுடா. இல்லண்ணே, நான் வரலண்ணே, எங்க ஏகப்பட்ட பிசினஸ் அதுமா இருக்குது, நீங்க போயிட்டு வாங்கண்ணே. ஐயோ வந்து நிக்கா. ஐயோ அழகு போல வந்து நிக்கால. ஆமாமா, அவனுக்கு பிசினஸ் பார்க்க வேண்டியிருக்கு, வீட்டை பார்க்க வேண்டியிருக்கு. அவனுக்கு இப்ப ஏகப்பட்ட பொறுப்பு வந்துட்டு. சரிடா, நீ வீட்டையும் பிசினஸையும் பாத்துக்க. நான் ரேச்சல் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். பொறுப்பு என்னன்னே பொறுப்பு? நானும் பொண்ணு பக்கம் வரேனே. இல்லடா, இப்பதான் உனக்கு பொறுப்பு வந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து தட்டி கழிச்சு நாங்க கூட்டு போனோம்னா நீ உருப்படாம போயிருவேன். நீ பொறுப்பா வீட்டையும் பிசினஸையும் பாத்துக்க. நாங்க ரேச்சல் எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பாத்துட்டு வரோம். இவர் தான் வாயே பேச மாட்டாரு, இப்ப என்னங்க புதுசா என்ன ஓட்டத்துக்காக பேசுறாரு? அண்ணே, என்னடா தம்பி, என் தங்கத்துக்கு என்ன ஒரு பொறுப்பு வந்திருக்கு. வீட்டுல இருக்க ஒவ்வொரு ஆண்மகனும் இப்படி ரொம்ப பொறுப்பா இருக்கணும். ஆமாமா, நல்ல பொறுப்பா இருக்கடா. இப்படியா? சரி ரேச்சல் வாமா, நல்லா காலையில போய் அங்க போலாம். ரேச்சல், அங்கெல்லாம் நல்லாவே இருக்காது, வேண்டாம் போக வேண்டானே. ஐயோ என் தங்க என்னோட வச்சிருக்கேன். எனக்கு கடுப்பேத்துக்குன்னே இப்பெல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் போக வேண்டாம், இங்க ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது. இங்க இரு, பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கலாம். வீட்டுக்கு ஒரு ஆள் பொறுப்பா இருந்தா போதாதா? அதான் நீங்க பொறுப்பா இருக்கீங்களே. கிங்சி மாமா, நாம போலாம் மாமா. புள்ளையே சொல்லிட்டா, அப்புறம் என்னடா நீ இருந்துட்ட, நாங்க புள்ளையில எல்லாம் போயிட்டு வரோம். அண்ணா என்னடா, நானும் பொண்ணு பக்கம் வரேன். இப்பதான் வர மாட்டேன்னு சொன்ன இவா ஒருத்தி. ஆனா நான் வரேனே. இல்ல பொறுப்பு கிருப்புன்னு பேசின மாதிரி இருந்தது. ஆனா இப்பதானே உங்களை பெரிய தெரினாலே தெரியுதுடா. நம்ம இங்க இருந்து போகணுமா? சோப்பா, இந்த சில்வண்டு தொந்தரவு தாங்க முடியல. அப்பப்ப எல்லா ரகசியத்தையும் எல்லா முன்னாடி போட்டு போட்டு கொடுத்துருது. சரிவா, நம்ம போலாம். ஆமாமா, அப்படியே போங்க, காத்தால போயிட்டு வாங்க. வாடி வா. வேண்டாம் சொல்லிட்டேன். உன்னை இங்க இருக்க சொன்னா போவீங்களா? நான் உனக்காக தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சரிக்கவா செய்தா? ட்ரெஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இதமா உன்ட்ட கிடையாது இல்ல? மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. எந்த மாமா? கிங்சி மாமா. எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தா? ஆமா, நேத்து சாயங்காலம் எனக்கு, இசைக்கு, ராணிக்கு, அதான் வேலை பார்க்காங்களே அந்த அபி அக்காவுக்கு, ஈயல் அக்காவுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சொன்னாங்க, அது பொண்ணா எடுத்துக்கிட்டோம். எப்படி இருக்க?
அது அது என்னது கழுத்துக்கிட்ட என்ன கழுத்துக்கிட்டியா கழுத்துக்கிட்ட என்ன என்ன பாரு இந்த கழுத்துக்கிட்ட என்னன்னு பாரு பொறுக்கி உங்களை சூப்பரா இருக்கு சரி வா அங்க போய் பேசலாம் எங்க பெரியவமா அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் போணும் வாங்க சரி சரி இங்க பாரு அங்க பொண்ணு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது 5 நிமிஷம் வா பேசிட்டு வந்துடலாம் வேண்டாம் சொன்னா கேளுங்க சொல்றல வா எங்க அங்க தேடிட்டு இருக்காங்கங்க அதுக்கு என்ன வா ஏங்க ஏங்க இவ்ளோ பயப்படுதீங்க வாடி உனக்கு என்ன தெரிய போதே என் நெஞ்சில பதட்டமா இருக்குது ஏங்க அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க அப்படி இல்ல ஒரு பொண்ணை என் முன்னாடி நிறுத்தி எங்க அண்ணன் அந்த பொண்ணை பாரு அவதான் உனக்குன்னு சொல்லிட்டா என்னால தாங்கிக்க முடியாதுடே அப்படி ஒரு பொண்ணை ஏறெடுத்து பாக்குறதுக்கு எனக்கு மனசு தைரியம் இல்லை என்னால முடியாதுடே உன்னை பார்த்த கண்ணால என்னால இனி எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது அதுவும் மனைவி ஸ்தானத்துல வச்சு எனக்கு ஏதோ நெஞ்செல்லாம் பயமா இருக்குடே பதட்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது உன் மனசு ஃபுல்லா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாது அதானடி சொல்றேன் மனசு ஃபுல்லா நீ இருக்க நான் எப்படி நோத்தி மனைவிங்கிற முறையில பார்க்க முடியும் நீங்க பார்க்க வேண்டாம் அதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிடுவாங்க நீங்க பயப்படாம இருங்க இங்க பாரு நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன் அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் எல்லாரும் முன்னாடியும் இவதான் என் பொண்டாட்டின்னு ஓப்பனா சொல்லிட்டேன் அவசரப்படாதீங்க அப்படி ஒரு நிலைமெல்லாம் வராது வந்துச்சுன்னா நான் கட்டாயம் சொல்லிடுவேன் இங்க பாரு அடுத்த நொடி என் கையை பிடிச்சி முன்னாடி வந்து சத்தியமா சொல்றேன் என்னால தாங்க முடியாத சொல்லிட்டேன் இங்க பாருங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சத்தியமா நானும் உங்க பின்னாடி வந்துடுவேன் எங்க அண்ணன் நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு அவனை ஏத்து பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன்னா அம்மா அப்பா எங்களை விட்டு போனப்போ அவன் தான் எங்களுக்கு தாயா தகப்பனா எங்களை இந்த அளவுக்கு ஆளாக்கனா அவனை ஏத்து பேசவோ அவன் சொல்லுக்கு தட்டவோ எங்களுக்கு தைரியம் இல்லை சேச்சே அப்பேற்பட்டவருக்கு என்னைக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது எங்களுக்காகவே வாழ்ந்தாரு எப்படி அவளை ஏத்து பேச முடியும் ரொம்ப உறுத்தலா இருக்குடே ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் தகப்பனுக்கு தகப்பனா தாய்க்கு தாயா வளர்த்த அண்ணன் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஐயோ நீங்க அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிலாம் ஆகாதுங்க எதுவும் நான் உட சொல்லுவேன் வேண்டாம் நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் ஒரு நாளாவது உங்களுக்கு மனைவியா வாழ்ந்ததுன்னு சும்மா ஏனடி நான் காலத்துக்கு வாழ் நாசம் போட்டுட்டு இருக்கேன் நீ என்னடி அண்ணே சொல்லுடா ஐயோங்க பாருண்ணே சொல்லுடா அந்த அளவுக்கு நான் விட்டுருவேன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நானே சபையில வச்சு சொல்லிடுவேன் விடு எப்படிடா அண்ணன் என்ன நினைப்போம் அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் இப்போ உன் மனநிலை எனக்கு புரியும் ப்ளீஸ்ண்ணே சந்தோஷமா வா அப்படிலாம் எதுவும் நடக்காது நான் நடக்க விட மாட்டேன் முதல்ல என்ன நம்பு நீ என்ன அழுதுகிட்டு வந்திருக்க என்ன இது ஐயோ அண்ணி நீங்களா சொல்லிருக்கலாம்ல சொன்னேன் உங்களால முடியல என்னன்னு ஐயோ இங்க பாரு என் உசுரை விட்டாலும் உன் பேரை நான் நிப்பாட்டிடுவேன் பயப்படாம இரு உன்னை இப்பெல்லாம் பார்க்க முடியல என்ன இப்பெல்லாம் பார்க்க முடியாது நீ அழாதன அழாதன இவளை தவிர வேற எவ்வளவு என்னால பார்க்க முடியாதுடா எனக்கு தெரியாதானே யோசித்து பாரு நாம போய் அவனுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா நினைச்சு பாருடா அவன் வெளியில காட்டிக்காம இருக்கும் ஐயோ எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குங்க அதனால நான் தைரியமா இருக்கேன் சரி நீ போ நான் பாரு போ தப்பு பண்ணிட்டேன் ஏதாவது வாழ்ந்திருக்கேன்டா சரி 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 நான் பார்த்துக்கிறேன் இங்க பாரு பொண்ணு மட்டும் தான் பார்க்க போறோம் உனக்கு பார்க்கல புரியுதா சும்மா ஒரு வீட்டுக்கு போறோம் அவ்வளவுதான் நீ அந்த ரூமுக்குள்ள கூட வர வேண்டாம் அந்த அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நிஜமா நீ அந்த ஹாலுக்குள்ளே வர வேண்டாம் என்ன ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சந்தோஷமா இரு அன்னி கூட சீக்கிரம் சேர்ந்து வாழ்வேன் நான் சொல்றேன்ல அப்போ நாங்க மறுபடியும் தப்பாயிட்டோம் ஒன்னெல்லாம் பார்த்துட்டேன் இல்ல
சொன்னேன் ஆசையா இருக்கு அதான் கேட்டேன். சித்தப்பாயே ஆகணும்னு மனசு கண்டு பதறுதுனே. அவன் கிடக்கான் விடுனே. இல்லனே சித்தப்பா ஆகணும்னு என்ன ஆசையா இருக்கு தெரியுமாண்ணே? வேண்டாம் ஓடிடு, சின்ன பையன் மாதிரி பேசு போடா. இவன் சின்ன பையன். ஏன் ஐயா சிங்கக்குட்டி வீட்டுலதான் சின்ன பையன் மாதிரி, வெளியில ஒரு மன்மத வேலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. கைங்கதமா சிக்குது அன்னைக்கு இருக்குது. இவருக்கு எப்படியா தெரியுது? அண்ணே நான் உங்க தம்பினே, கிங்ஸ்னே கண்டுபிடிச்சிருக்கான். இன்னும் நான் உன்னை நம்புவேன். இல்லனே சே நான் எந்த மன்மத லட்டில் அடவே இல்லைண்ணே. இப்போ விட்டுருவேன். ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்க, அன்னைக்குத்தான் உனக்கு கடைசி நாள் பாத்துக்க. சுப்பா இவரோட ஜீவனம் பண்றது பெரும் பாடா இருக்குது. சும்மா தேவைக்குள்ள போவேன், அது ஒரு குத்தமானே. அனாவசியமா பொண்ணு பொண்ணாடி போனவன் நல்ல வாழ்ந்தா சரித்திரம் இல்ல. உனக்கு நோத்தி இருக்கா போதும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. இரு கையில மட்டும் தண்ணிக்கு தானே இருக்குது. சரிண்ணே. அண்ணா சரிக்கண்ணே. அதுக்கு என்னடா? இல்ல பொண்ணு பார்க்க போறமே அதான். ஏன்டா அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்க? சும்மா உன்னை வெறுப்பத்தி பார்க்கானே, நான் உன்னை சொல்லிட்டேன்ல. சேச்சே சேட்டைய படிக்கிட்டு சேட்டை. அண்ணே பெரியண்ணே கூப்பிட்டான், சீக்கிரம் வரணும். வாரண்டா வாரம், இப்போ வரேன். பரவாயில்லண்ணே சேர்ந்தே போலானே. போன நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது ரகசியம் பேசுவாங்க. இல்லண்ணே பரவாயில்ல, நான் இங்கே நிக்கேனே. இங்க வேற அப்புறம் எந்த ரகசியமும் பேசல. அப்படி இல்லண்ணே, இங்க வாடாடி வா. நீ அடிச்சு வச்சுக்க, பண்றதெல்லாம் சேட்டை. சரிண்ணே நான் பெரியண்ணனை பார்த்து நான் சித்தப்பா ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தேன். அட ஒண்ணா சீக்கிரமே சொல்லு போ போ போ. நீங்க பெரியண்ணன் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிடுவேன். சேட்டை பாருவனுக்கு இந்த சும்மா சொல்லிருப்பா, சீக்கிரம் வாடா. அதெல்லாம் பயங்கர புத்திசாலினே, அதெல்லாம் பக்குவமா நடந்துக்கலாம். இங்கோடி போனேன், அங்கோடி வந்தேன், அப்புறமா அந்த செடியோடி போனேன், அந்த வீட்டோடி வந்து இந்த வீட்டுக்கு வந்தேன். அத்தி இல்ல இப்படி கூட தான் போனேன் சரியா? இப்படி போனேன் அப்படி கூட வந்தேன். என்ன மறுபடியும் இதை எடுத்துக்கு வந்து நிக்க? இது வீடா இல்ல தெரியாம தான் கேட்க. இது வீடான்னு கேட்க. என்ன எங்க சுத்தனா நான் அதை எடுத்துக்கு வரேன். இதை அடுத்தால வீட்டுக்குலாம் போகக்கூடாது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த குழம்புதேம்ல அத்தாடி ஒருவேளை நான் தொலைஞ்சிட்டேனோ அட்ரஸ் கூட இங்க கேட்க முடியாது. எனக்கு டெரி பேர்லாம் வருவானுல. திருப்பி நான் என்ன பண்ண போற தெரியல, தொலைஞ்சிட்டேன்ல நினைக்கேன். டிவியில வரவ கண்டுக்காத மாதிரி போயிருவோம். பாப்பா இங்க வா, பயப்படாத இங்க வா. என்ன மாமா? நீ என் பிள்ளைக்கு ஃப்ரெண்டு தானே? இசைக்கு தானே? ஆமா ஆமா. அவளை நானே சோறு கறிலாம் பொங்கி விளையாடுவோம், வீடு கட்டி விளையாடுவோம், டியோ விளையாடுவோம், அப்புறம் கல்லமண்ணா விளையாடுவோம். எங்க தெருல தான் நாங்க விளையாடுவோம். அவளும் வருவா. அப்படியா? உங்ககிட்ட நடுவலா? ஆமா என் கூட. அப்புறம் இன்னொருத்தி இருக்கா, பத்மா இருக்கா. அதான் இங்க ஒரு டாக்டர் வருவாவல்ல, அவ வீட்டு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அங்க அவ. நாங்க எல்லாரும் தான் விளையாடுவோம். ஆனா இப்பெல்லாம் இசை வரவே மாட்டா. ஏன்? எங்க கூட தான் வீடு கட்டி விளையாடுவா, சோறு பொங்கி விளையாடுவோம், வீடு கட்டி விளையாடுவோம், அப்புறம் மண்ணை குழப்பி சோறு பொங்கி விளையாடுவோம். அதான் செவ்வா வீட்டு வைக்கப்படப்பு இருக்குல்ல, அங்க உட்காந்து சோறே பொங்கி விளையாடுவோம். நல்லதான் வந்துகிட்டு இருந்தா. திடீர்னு அவ பெரிய பிள்ளை ஆயிட்டாலாம், இனிமேல் விளையாட வர மாட்டாளாம். அதான் அவகிட்ட இந்த விளையாட்டு சாமான்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டேன். எரும மாடு. தங்கப்பிள்ள இங்க வா. இல்ல மாமா, நான் இப்பலாம் விளையாடே போக மாட்டேன். அவ முன்னாடி உள்ளத சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தாடி என்ன போய் சொல்லுத? நீ விளையாடவே வரலன்னு சொல்லு பாப்பா. வாய மூடுடி. நீ சரியான ஆள் தான் தெரியுமா? சரி சரி, அது அப்போ விளையாண்டது. விடுங்க. சோறு பொங்கி விளையாடுற பெரிய சண்டைலாம் வரும்போது கிரிக்கெட் கபடியில கூட இவ்வளவு சண்டை வராதுப்பா. சோறு பொங்கி விளையாடல என்ன சண்டை வந்திருக்கு. ஏய் கிங்ஸின், சோறு பொங்கி விளையாடுற விளையாட்டு பெரிய விளையாட்டா இருக்கும் உங்களுக்குடா. ஆமாண்ணே, நம்மள விளையாண்டு பார்த்த வேண்டியதான். இப்போ உனக்கு திருப்தி ஆட்டி. நம்மள கேவலமா பேசுதாவட்டி. கேவலமா பேசுதாவளா? பின்ன சின்ன பிள்ளை விளையாண்டு சொல்லி கட்டிட்டு இருந்தா. அத்தாடி சின்ன பிள்ளை விளையாண்டமா. நீ போன செமஸ்டர் லீவுக்கு வரல? அது போன செமஸ்டருக்கு தானே. இந்த செமஸ்டருக்கு வாரேன்னு சொல்லி இருந்தா.
இப்பதான் வர மாட்டேக்கா. குழந்தை என்ன அப்படிதான். டேய் வேலை வந்துட்டா என்ன? அவளை வெறும் வேலை ஏற வேண்டியதானே? எல்லாம் ரெடியா தான் இருக்கு, வாங்க. இனிமேல் உன்கிட்ட நான் எது சொல்ல மாட்டேன். அன்னைக்கு என்ன விளையாட்டுல சேர்க்க மாட்டேன்னு சொன்னல, அவளை விளையாட்டு சேர்த்துக்கலாம்ல. இது வாயை மூடிட்டு நம்மள எல்லாரும் கிண்டல் பண்ணதாவட்டி. இல்ல அவ என் மேல இறக்கப்பட்டவ. அவ என்ன கிண்டல் அடிச்சிட்டு காட்டி. ஆத்தடி கிண்டல் அடிச்சவளா? அதுல என்ன இருக்கு தங்கம்? பத்து பிள்ளைனா விளையாடணும் செய்வீங்க. வீட்டுல தான் உட்காந்து விளையாடணும். பாப்பா. சொல்லுங்க மாமா 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 போட்டதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு மாமாவா? அது எவ்வளவு பவியமா சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லுங்க மாமா. இந்த மாதிரி இனிமேல் லீவ் விட்டா இங்க வந்து விளையாடுன. என் பொண்ணுக்குள்ள விளையாடணும்னா நிறைய சப்பு சாமான்லாம் வாங்கி தரேன். இங்க வந்து விளையாடுங்கண்ணா. என் பொண்ணுக்கு இங்க விளையாடு யாரும் இல்ல, அவ கூட விளையாடு. இங்கயா? அத்தாடி. இங்க ஒண்ணும் பிரச்சனை வராது. மாமா நான் இருக்கேன்ல, நீங்க பாட்டுல சந்தோஷமா விளையாடுங்கண்ணா. நிறைய சப்பு சாமான் வாங்கி தரேன். நிறைய வாங்கி கொடுத்தீங்களா? அத்தாடி. மாமா இப்போ நான் அதெல்லாம் விளையாட மாட்டேன். அதுல என்ன இருக்கு தங்கம்? விளையாடு, அதுல என்ன இருக்குது? ஐயோ ஏடி விளையாடிட்டு இப்ப தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்க. அதான் பார்த்தேன். மாமா நிறைய சப்பு சாமான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அடியே வேண்டாம், நம்ம நச்ச விளையாடலாம். ஐயோ இங்க லீவ் விட்டு வந்து விளையாடுங்கண்ணா. இந்த வீட்டுல இடுதி பையலாம் இருக்கானல, நான் வரல. எங்க அம்மைக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சு விடுவாங்க. சிட்டி வாயை மூடிட்டி. இடுதிட்டு போயிடும்ல. எங்க அண்ணங்கிட்டே சொல்லிட்டாங்க. இல்ல இந்த வீட்ல எல்லாரும் குண்டு குண்டா தடியா இருக்கீங்கல்ல, அத சொன்னேன். ஆம்பளை பையன் இருக்க வீட்டுக்குள்ள எங்க அம்மா விட மாட்டாங்க. இங்க யாரும் வர மாட்டாங்க. என் பொண்ணு விளையாடு. சரி, ஆனா உங்களுக்கு பொம்பளை எல்லாம் பிடிக்காதானே? பொண்ணுங்களை தான் பிடிக்காது. உங்களை மாதிரி குழந்தைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப நான் விளையாட வரேன். எங்க பிள்ளை இங்க வா. நான் கோமா இருக்கேன். ஐயோ என் பிள்ளை இருக்கு, கோமா இருக்கு. அவ சொன்னதெல்லாம் பொய். நான் அப்பலாம் விளையாடவே இல்ல. அது என்ன இருக்குது? விளையாண்டது என்ன? அதுவும் ஒரு விளையாட்டு தானே. அதுலயும் நீ சந்தோஷமா தானே இருந்திருப்ப. அது முன்னாடி விளையாண்டேன். சரி தங்கம், இப்ப என்ன விளையாடு. இதுல என்ன இருக்குது? இல்ல இந்த ராணி பிள்ளையால இருந்தது. சொல்லக்கூடாதோ? அத எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சரி சண்டை போடாதீங்க. இது கிண்டல் பண்ணதை விட்டு நான் வேணா நான் சொன்னதெல்லாம் விளையாட்டுக்குன்னு சொல்லிடட்டுமா? இனி நீ வாயை திறந்த உன்னை கொன்னே போட்டுருவேன் பாத்துக்க. நீ என்ன திட்டின நபர் எங்க வீட்டுக்கு போயிடுற. பொண்ணு பார்க்கலாம் நான் வர மாட்டேன். ரொம்ப என்ன திட்டிக்கிட்டே இருப்பா. உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்க நல்லா இருக்கும். பிள்ளைகள் செய்யணுங்க. கபோல தானே இருந்தது. சரி அந்த செயின் எடுத்துட்டு வா, உள்ள போட்டு விடலாம். சரிங்கண்ணே. ஏய் நேராது அவன் கவின் சாமெல்லாம் கூட்டிட்டு வாப்போ. சரிங்கண்ணே. இந்த கனவு உலகத்துல இருக்கா? கனவு உலகத்துல இருக்கானா? அப்படி இருக்க மாட்டானே. இப்போ வேலையை முடிச்சுட்டானே. நான் தெரியாம சொல்லிட்டேனோ பாட்டி? சரி இனி நான் சொல்ல மாட்டேன், சரியா? இதை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே. இது புருஷனை வாயே பேச மாட்டேன்னு சொன்ன, அதெல்லாம் நல்லா பேச வாட்டி. எனக்கு என்னமோ இந்த வீட்ல ரொம்ப டராலா தெரியுது. உன் புருஷன் தான் பாத்துக்க. ஏமாட்டி சத்தியமா சொல்றேன், இங்க இருக்க யாரை பார்த்தாலும் எனக்கு பயமே வர மாட்டேங்குது. ஆனா உன் புருஷனை பார்த்தா மட்டும் எனக்கு ரொம்ப பயம் வருது. ரொம்ப டராலா இருக்கா தெரியுமா? அவிய பேசுறது அவிய முழிக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீ எப்படி இருக்கிட்ட சிக்கனே? உனக்கு கையில பார்த்து பயமா இல்லையா? இல்ல பயம்லாம் இல்ல. அத்தாடி அப்போ நீ பெரிய ஆளுதான்ப்பா. நீ பெரிய ஆளுன்னு சொல்லும்போது நான் நம்பவே இல்லை தெரியுமா? ஆனா இப்போ நம்புறேன். நீ சத்தியமா பெரிய ஆள் ஆயிட்ட தெரியுமா? உன்னை போய் பொண்ணு பார்க்க கூப்பிட்டேன் பாரு. பாட்டி ஏன்டி நீ மேல மேல டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு குழந்தை தானே நினைச்சேன். நீ குழந்தை தான் நடந்துக்க செஞ்சிருக்க. போங்க போங்க. சரி மாட நீங்க சிரிப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசல, உங்க மாமாக்கு கேட்காதே. நீ வாய் மூடிட்டி. சரி அதுக்கிட்ட நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் போறேன். நீ இல்லாட்டி நான் உங்ககிட்ட சொல்லணும். நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டாம், நான் போறேன். சீக்கிரமா. நான் வேணா கார்ல போய் இறட்டுமா? சரி பார்த்து போகணும்னா சரி. அந்த கதவுல கைக்கு வச்சிடாதுன்னு நஞ்சிரும். பார்த்தேனும் ஒரு நிமிஷம் இது. டேய் கவின். அவன் வேண்டாம், அவன் ரொம்ப கிண்டல் பண்ணுவான். அவன் உனக்கு தெரியுமா? அவனும் குவாலிட்டி விளையாடுறதுக்கு எங்க கூட தான் வருவான். அந்த செட்டு தானே நீனா? அதான் அந்த மேல் தெருக்கு தான் வருவான். இப்ப பெரிய ஆளு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். யார் மகானி? சிலாமணி. ஓ சரி 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 இரு. அந்த கதவு திறக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீ சின்ன பிள்ளை திறக்க மாட்டேன். இவங்க தான் போனான். கிங்ஸும் போயிட்டான். டேய் வேற எவனையும் காணுமே. டேய் டேய் தோரா. அவனும் உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி சரி தோரா.
என்னண்ணே இந்த பொண்ணு அந்த கார்ல மட்டும் ஏற்றி விட்டுடா அந்த கதவு மேல கையை வச்சிடக்கூடாது நஞ்சிரும் பார்த்து கூட்டு போ சரிங்கண்ணே சின்ன பொண்ணு பார்த்து கூட்டு போ சரிங்கண்ணே பார்த்து கூட்டு போ கையை எதுவும் வச்சிடாம பொண்ணு சரிங்கண்ணே சொல்லிட்டு இருக்க பார்த்து கூட்டு போன நின்றுட்டு இருக்கா என்ன பண்ணணும் புரியலையே நீ வா நீ போமா பார்த்து போ சரி முன்னாடி வாண்ணே என்ன இப்படி போன வான்னு சொன்னேன் அதுக்காக வரையா என்ன வா மிரட்டி கரண்டி பார்த்தேன் ஓட்டத்தை புடிச்சிட்டா நில்லே நில்லே டேய் எல்லாரும் ஏறியாச்சு அப்படி எல்லாரும் ஏறியாச்சுண்ணே சீக்கிரம் வாங்க அந்த மேடம் மட்டும் வரல வேற என்ன ஆகுது இன்னும் சொல்லிட்டு வரல ஃப்ரெண்டுக்கு போன சீக்கிரம் போனு தெரியாது கிங்ஸி நீ கூட்டிட்டு கிளம்பு நான் பின்னாடியே வரேன் சரிங்கண்ணே ரொம்ப கோத்தியா இருக்கா நினைக்கிறேன் என்ன சொல்லிவிட்டு வர நேரமா வேலைக்கு தானே அந்த மாதிரி வந்திருக்கா வரவேங்க சாரி சார் அது வந்து எந்த காரணமும் எனக்கு தேவையில்ல சொன்ன டைத்துக்கே வரல சாரி சார் எனக்கு தேவை காரணம் சாரி இல்ல கோப்படுதாரு ஐயோ இவளை திட்டவும் முடியல ஒண்ணும் பண்ண முடியல சரி சரி மயக்க போட்டு விழுந்துறாரு இல்ல அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன நேரம் ஆயிட்டு அத போனை போட்டு சொல்லி கொண்டுதானே நல்ல காரியத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க அவசக்கன மாதிரி போன் அடிச்சு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நல்லாவா இருக்கும் அதான் சரி அவங்கள கிளம்பிட்டாங்க நம்ம வேற கார்ல தான் போக வேண்டியிருக்கும் காரியா சரி வா நேரட்டு உங்க அப்பே கிளம்பிட்டாங்க வா ஏதாவது எடுத்து வைக்கணுமா இல்ல எல்லா கார்ல கொண்டு போயிட்டாங்க நம்ம தான் போகணும் ராஜா அவன் கிங்ஸே கூட போயிட்டான் அதனால பிரச்சனை இல்லை சீக்கிரம் வா நேரட்டு சரி ஏங்க இது நிஜமாவே காரா எக்ஸடி காரு காஸ்ட்லி வெளிநாடு யப்பா இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் போனதில்ல போவோம் வெளியே தான் ஃபங்க்ஷனாக எடுத்துட்டு போவோம் சரி இன்னைக்கு ஒன்று கூட்டிட்டு போறோமேனு தான் இந்த காரை வெளியில் எடுத்தேன் இல்லனா இல்ல இந்த காரை அவ்வளவா வெளியில் எடுக்க மாட்டோம் எப்பமாதான் இது கிட்டத்தட்ட வீடு மாதிரி தான் ஆளுக்கு ஒரு ரூமு எல்லா வசதியும் உள்ளுக்குள்ளே இருக்கும் யப்பா என்ன அழகா இருக்கு அழகா இருக்கலாம் ஆமா எனக்கு ஒரு ஆசை என்ன கல்யாணம் முடிஞ்சு உன்னை இந்த காரில் தான் கூட்டிட்டு வரல நமக்கு இங்கே தான் எல்லாம் கொன்னல அதை பத்தி பேசின மட்டும் உனக்கு கோந்துருமே சும்மா இருங்க சும்மா இருங்க அண்ணன் வெக்கப்பட்ட மாதிரி இருக்கு சும்மா இருங்க வெக்கப்பட்டதெல்லாம் போதும் கிட்ட வந்து உட்காரு போங்க வரமாட்டேன் வரமாட்டேன் பாப்போம் பாப்போம் எவ்வளவு தூரம் நீ அப்படி நிக்க நானும் பாக்குறேன் பாரு இது மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது ஒழுங்கா வந்து பாரு நான் வேலைக்கு நீ தான் அந்த அபிமானத்தை மெதுவாக சொன்னேன் அவங்க லேட்டா வந்தாதான் நம்ம இந்த காரில் தனியா போக முடியாது இங்க வாடி வேண்டாம் வேண்டாம் எனக்கு உங்களுக்கு புத்தி சரியில்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அப்படியா தெரியுது ஆமா அப்படிலாம் இல்ல அழகா இருக்க பாக்க அதனால மாதிரி பேசிருப்பா இருக்கும் அப்படி நான் எப்போ தானே இருக்கேன் இல்ல எனக்கு நீங்க பார்க்க பாருங்க சரியில்லை பேசுற விதமும் சரியில்லை அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி இல்ல சுப்பா என் வீக்னஸ் வெளியே வந்துடும் போலுக்க இல்லடி நான் அப்படிலாம் பார்க்கல இல்ல நீங்க தப்பா தான் பாத்தீங்க சரி சாரி ஒன்னும் வேண்டாம் நீங்க எப்பவும் அப்படி பார்க்க மாட்டீங்க அதனால தான் உங்ககிட்ட விளையாடுவேன் இன்னைக்கு நீங்க பார்த்த பார்வை சரியில்லை சரின்னு சொல்லிட்டே சாரி கேட்கல சரி இனிமேல் அப்படி பார்க்க மாட்டேன் வேண்டாம் அந்த தவணைக்கு வேணி பார்த்த உடனே தடுமாறிட்டேன் சரி சரி சாரி 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 தேவையில்லை உன்னை பத்தி தெரிஞ்சு நான் போய் பார்த்தேன் பாரு சரி சரி சாரி சாரி ஒன்னும் வேண்டாம் சரி இவ்வளவு நாள் நீ அப்படி நிக்க நானும் பாக்குறேன் ஏன் பார்த்தா என்ன அப்ப அப்படி பாப்பீங்க ஏன் பார்த்தா என்ன எனக்கு பிடிக்கல சரி அப்ப எவ்வளவு நேரம் அப்படியே நிக்க பாப்போம் நல்ல சந்தர்ப்பத்தால அப்படி விட்டுரு அதுக்கு தான் பிளான போட்டு தனியா கூட்டு வந்தேன் பாரு இல்ல அப்படியே நில்லு இப்ப இன்னைக்கு நீ வீம்பு பிடிச்சி நிக்க பாரு ரொம்ப ஃபீல் பண்ணுவ ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன் கடைசியா கேட்க அப்பயே பார்க்க மாட்டியா மாட்டேன் அப்ப என்கிட்ட வர மாட்டேன் வரமாட்டேன் சரிடி அப்படியே நில்லு என்ன கெட்ட மாதிரி பாத்துட்டல பொறுக்கி நினைச்சிட்டல நீ என்ன பதில் சொல்லல அப்ப பொறுக்கி மாதிரி பாத்துருக்க அப்படிதானே சரிடி எப்போ நீ இப்படி நினைச்சேன்னு நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் போ சரி எவ்வளவு ஆசையோட வந்தேன் போச்சது இந்த கொஞ்ச நேரத்துல ஊர் வந்துடும் போ என்னத்த சொல்ல
பள்ளத்துக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே போலாம்னு நினைச்சேன். ம், அந்த சைடு தான் நல்லா தெரியும் போலக்கு. ஆமாடி, இப்படி வந்து நிக்கணும் அழகு போல ஒரு பாட்டு தான் பொறிக்க மாதிரி பார்த்தானே மூஞ்சி தூக்கிட்டு போகணும். நல்லா இருக்கட்டி விளாச்சிட்டு நான் ஒன்னும் பார்க்கலாமா? அங்க திரும்பி நில்லு. ஏன் உங்க கண்ணுல சுத்தம் இல்லையோ? அப்ப சோதிக்கிற அப்படிதானே இப்படி நின்னுக்கிட்டு பார்க்க கூடாதுன்னு சொன்னா பார்க்க கூடாது. நல்லா இருக்கும் விளாச்சிக்கு. பார்க்கலடி பார்க்கல. என் கையும் காலம் வேற சும்மா இருக்காது. உஸ்பத்திற்கே பக்கத்துல நிக்க வேண்டியது, ஒரு பார்த்துட்டாலும் திட்ட வேண்டியது. ஷோ ஏன்னா கிங்ஸ்லே கண்ட்ரோல் கண்ட்ரோல். அவனை விருப்பத்துக்குனே நிக்கா திரும்பிடாத. லைட்டா பாப்போம். பாக்குதா பாக்கலையா? பாத்தீங்களா இப்ப நீங்க? இல்ல நீ என்ன பாக்குறியான்னு பார்த்த, மத்தபடி ஒன்னையும் பார்க்கலாமா? இருப்பா இல்லாம பார்க்க மாட்டேன். போதுமா? பாக்குறத பாரு. ஒரு கிழிஞ்சிக்கு என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டு பாரு டி பாரு. ரொம்ப ஃபீல் பண்ண போற பாத்துக்கிட்டே இரு. எவ்வளவு ஆசையோட வந்த போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. என்னடா அவளை பார்த்ததை என் கண்ணுக்குள்ளே நிக்குது. ஐயோ கையும் காலும் வேற சும்மா இருக்க மாட்டேங்குதே. என்ன சரியா படிச்சா ஏறவில்ல துணை நீ இருந்தா போதும் போல பள்ளி கூட போகலாமா? போய்க்கு பொறுக்கி போய்க்கு பொறுக்கி மரியாதை வெட்டிங்க சொல்லிட்டேன். உன் நெஞ்சு தொட்டு சொல்லு. உனக்கு ஆசை இல்ல? இல்லையே சத்தியமா சொல்லு. என்ன உஸ்பீத்துக்கு தானே வந்து நின்ன. இல்லையே. அது எப்படி இப்படி நடிக்க? நீ ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இப்படி சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லக்கூடாது அப்படிதானே? அதே உண்மை சொல்லக்கூடாது. ஈஸி மனசுக்குள்ள கிங்ஸி கூட சேரணும்னு எந்த ஆசை இல்லைன்னு போய் சொல்லணும் அப்படிதானே? இங்க பாருங்க, இப்படி சொல்லக்கூடாது. அதாண்டி கேட்க. அப்ப எப்படி சொல்லணும்? அவ ரொம்ப ரோசக்காரின்னு சொல்லணும். கீழே விழுந்தாலும் ஈஸியில மண் ஓட்டலங்க கதை தான். ஆசை வந்து சொல்ல வேண்டியதுனே. எதுக்கு இத்தனை பொம்மாத்து? இப்படி சொல்லாதீங்க. உன் முகமே காட்டி கொடுத்துச்சு. என்ன பாருங்க என்ன கட்டிடுங்கன்னு சொன்ன மாதிரியே ஃபேஸ வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன்டி இவ்வளவு நடிப்பு? ஐயோ இப்படி சொல்லாதீங்க. அப்ப எப்படி சொல்லணும்? நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஆமா சொல்லக்கூடாது. செய்யல இருங்க அப்படிதானே? ஐயோ நான் எதுக்கு சிரிக்க போறேன்? என்ன விடுங்க. உன் நெஞ்சு தொட்டு சொல்லடி. சத்தியமா இப்படி இருக்க உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. பிடிக்கல பிடிக்கல. சரி நீ எந்திரிச்சு ஜன்னலே பாத்துட்டு வா, போ. என்னடி? ஆமா இயற்கை காட்சி தானே பார்க்க வந்திருக்க, போய் பாரு போ. அதான் இந்த கிங்ஸ் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா? ஆமா. சரி எந்திரி எந்திரி போ. அந்த ஜன்னல நின்னு அப்படியே இயற்கை காய்ச்சலா பாத்துக்கிட்டே வா. நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும். ஆமா நல்லதா இருக்கும். போ. பாரு என் முகத்தை பார்த்தேன்னு வச்சுக்க, அது நீ பார்க்க பாரு விதமா இருக்கும். வீட்டை வச்சுலாம் பங்கு சட்டை பண்ணுதிய, இங்க யாருமே இல்ல, கையை கட்டிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு பாக்குற மாதிரியே பாப்பான். சரி அங்க இருந்த சிக்னல் வந்துட்டு நம்ம கை கட்டி இருந்தா நல்லா இருக்காதுன்னு பார்த்தா ரொம்பதான் நீ புக்கு பண்ணுதா. நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க சரியா? ஒண்ணுமே அந்த மாதிரி பண்ண நராஸ்கா. திட்டுதீங்களோ? வேண்டாண்டி என்ன ரொம்ப திட்டுதீங்களோ? ஐயோ இனி விடி சமாதானப்படுத்த இல்லடி. நான் அப்படி உன திட்டு வேணா சொல்லி பாப்போம். சே அதுக்கு சான்ஸே இல்ல. இல்ல நீங்க என்ன திட்டுதீங்க. சத்தியமா திட்டுலடி. இல்ல என்ன திட்டுனீங்க தெரியுமா? ரைட் விடு. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பழக்கமல என்கிட்ட சாரி கேட்கணும். அதாவது ஓம தெரியல. ஆமா. அதாவது உன் காலில் விழுந்து. ஆமா அப்படியே மன்னிப்பு கேட்கணும். அம்மா எதுவுமே பண்ணாத மாதிரி இந்த முகத்தை வச்சிருக்கேன். எப்படி? ஏன்னா நான் எப்பவுமே நேர்மையா இருப்பேன்ல அதான். ஓ நேர்மையா இருக்கவங்க இப்பதான் மறைச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா? ஆமா. இப்போ நீ நேர்மையா நடந்துக்கிட்ட. ஆமா. அப்பா சரி விடு, காலில் விழுது. ஆனா இன்னைக்கு நீ அட்டியும் போது இப்படியே கடத்திட்டல நீ. அடியாய் அண்ணா சொல்லிட்டேன். இனி யாரோட போறா? வேண்டாம். தேற்றும் பாரு. நானே இப்போ நேரம் கலந்து போச்சு டென்ஷன்ல உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாடி? போயும் புலி நான் தான், போய போறே நான் தான்.
போல அவ பேச்சு செந்தமிழ போல இனிக்கோ இனிக்கோ. என்னடா ரொம்ப கடுப்பு உட்கார்ந்து உட்காந்துருக்க? நான் இதுக்குதான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொன்னேன். கிங்ஸ் என்ன சும்மா சொல்றாங்க? அவருக்கு தனி டிபார்ட்மெண்ட். அவன் மூலக்காரன்டா, ஒரே காரு, ஆனா அவனுக்கு மட்டும் தனி டிபார்ட்மெண்ட். எப்படியா மனுஷன் இப்படிலாம் யோசிக்கிறாரு? உனக்கு தமிழ் பொண்ணு பார்க்க போனா ஆனா அங்க அவர் எல்லாத்தையும் இவ்வளவு நேக்கம் நம்மள ஒன்னாக்கிட்டு அவர் தனியா போயிருக்காரு. அது வேற ஒண்ணுடா, நீ ஏதாவது சிறுமி சேவை பார்த்து வேண்டியதான் என்ன கொண்டு வச்சான். உங்களுக்கு கோவம் வரல? நம்ம அப்படி பண்ணிட்டானே உங்களுக்கு கோவம் வரல? எதுக்குடா கோவம் வரணும்? எனக்கு உடனே என் பண்ணிட்டு உட்காந்துருக்கா, எனக்கு என்ன கோவம் வரப்போதே? எப்படி பார்த்தா நீங்க தான் தனியா வரணும். இன்னும் கொஞ்சம் நீயே தனியா ஓடிடுவேன், அப்புறம் எங்களுக்கு ஃப்ரீ தான்டா. அண்ணா நீங்க எல்லாம் அண்ணனா? உன்னை இப்பவுமே ஃப்ரீயா விட்டுன்னு பார்த்துருக்க. நீ ஏதாவது வேண்டதில்ல பார்த்து வேண்டாண்டா, எங்களை காவலுக்கு வச்சிருக்கான். எனக்கு காவல் வைக்கலனே, அவரு அங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களை வச்சுட்டாரு. சரி விடுற, அவனு எப்பவும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லடா, நீங்க ஒரு அண்ணனா அதே மாதிரி எனக்கு வேண்டியது என்ன? நீ சின்ன பையன்டா. சின்ன பையனா? ரொம்ப சின்ன பையன்டா. உனக்கு இப்ப தனிமை தேவைப்படாது. அண்ணா இருந்தாலும் கிங்ஸ் என்ன மச்சக்காரன் நம்மனே, அது என்னமோ உண்மைதான்டா. பாருங்களேன், ஒரே காரு, ஆனா அவர் எவ்வளவு நேக்கா அந்த ரூம் வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு பாருங்களேன். அதுக்கு என்னமா நடிச்சார் பத்தியெல்லாம். அப்படி இப்படின்னாரு. நான் கூட இசை எங்க இருந்தோன்னே அண்ணன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே நினைச்சு ஒரு நிமிஷம் அவன மனசுக்குள்ள புகழ்ந்துட்டேனே. பார்த்து நாக இசை சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன்டா ஏன் மனசு தாங்க தானே.